அந்த மீட்டிங்ல என்ன பேசுறான் ஒரு பையன், நாமெல்லாம் எவ்வளவு பவரான ஆளுன்றது தெரியுமா உங்களுக்கு அப்படின்றான். என்னமோ பவரா ரோட்ல போய் நின்று ஏதோ காப்பாத்திட்டேன் போல இருக்குன்னு பார்த்தா, நான் 5:30 வேலை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறேன். எங்க அப்பா அது வரைக்கும் நியூஸ் 18 பார்த்துட்டு இருந்தாரு. நான் வர்றதை பார்த்த உடனே அவர் வேற ஒரு லோக்கல் சேனல்ல மாத்திட்டு போயிட்டாரு, பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா நியூஸ் 18 பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், டிவி உடஞ்சிரும். பயந்துட்டு அவர் மாத்தினாராம். காரி மூஞ்சில துப்பிரலாம் போல இருக்கு. உண்மையிலேயே இதை கேட்கும் போது மூளை அப்படியே விண்ணுன்னு வலிச்சுது. உண்மையிலேயே கொலவெறியா இருந்துச்சு இதை கேட்கும் போது. ஊட்டிய திருகி கொண்டலான்ற அளவுக்கு எனக்கு அப்படியே மூளை விருன்னு இருந்துச்சு. என்னங்க பிள்ளைகளை பெற்று வளர்த்துட்டு இருக்கோம். என்னவா இவன் பெருசா புடிங்க அறுத்து தள்ளிட்டான், இவன் உள்ள வந்தோடனே அப்படியே சேனல மாத்துறாங்களாம். பொலேர்னு போட்டு வளர்த்துருந்துருக்கணும். பிள்ளைங்களை நம்ம நியாயப்படுத்தி வளர்க்குறோம். தக்குரிங்களுக்கு அது புரியாது. தக்குரிங்களுக்கு விடுதலைக்கு அர்த்தம் தெரியாது. பொல்லேர்னு பொடனியில போட்டு உட்கார வச்சிருந்துருக்கணும். அவன் சொல்றான் அப்புறம் டிவி இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா மாத்திட்டு வேற ஒரு சேனலுக்கு போயிட்டாரு. அது மட்டுமா சொன்னா, எஸ்ஐஆர்ல அவங்க அப்பாவுடைய ஓட்டை இல்லாமக்கிருக்கான். எங்க அப்பா பரம்பரை டிஎம்கே காரரு, எஸ்ஐஆர்ல எங்க அப்பா ஓட்டவே இல்லாமக்கிட்டேன் பேசிட்டு இருக்காங்க. எங்க எல்லாம் சிக்கிறாத தம்பி, பொல்லேர்னு பொட்டனில போட்டுருவேன். உங்க அப்பா அத்தா மாதிரிலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். மனுஷங்களாடா நீங்க, தற்கூரி பயில்களா மனுஷங்களா நீங்க? நீங்க என்ன பெருசா அறுத்து தள்ளிட்டீங்கன்னு உங்களை பார்த்து மிரளணும். பேரண்ட்ஸ் கொண்டு சொல்றேன், ஈவன் நாட்டுக்கே கேடானவன், நாட்டுக்கே கேடானவன், உங்களுக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே கேடு. இதுங்கெல்லாம் இருந்த என்ன இல்லாட்டினா என்ன? ஐயோ